திருமந்திரத்தில் 8ஆம் தந்திரத்தில் உடலினுடைய ரகசியங்களையும் உயிரின் இயக்கங்களையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளால் இந்த பதிவு வெளியிடுவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு விட்டது என்பதை அன்பர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த பதிவு போடுறதுக்கு உரிய கால அவகாசம் கிடைக்கவில்லை. ஆனால் இன்று இறைவன் அருளால் அந்த அவகாசம் கைக்கு எட்டியது. அப்போ இந்த உடலினுடைய ரகசியங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து வருவது உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் இருக்கும். திருமூல தெய்வத்தை நீங்கள் அறிந்து உணர்ந்து அந்த திருமந்திரத்தை படிப்பவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக அமையும் என்ற நோக்கில் இன்றைய பாடலை எடுத்திருக்கிறேன். இன்றைய பாடலில் பார்த்தீங்கன்னா, மனிதரில் எத்தனை வகைகள், மனிதரில் இத்தனை வகைகளா அப்படின்னு நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உள்ள வழியாக இந்த பாடல் புனையப்பட்டுள்ளது. மும்மலங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆணவம், கண்மம், மாயை. இதில் ஆணவம் என்பது எல்லாமே என்னால் தான் நடக்கிறது என்ற நினைப்பு தான் ஆணவம், வேற ஒன்றும் கிடையாது. அவன் அருளால் தான் எல்லாமே நடக்கிறது என்று நாம் உணர ஆரம்பித்து விட்டால் அந்த ஆணவம் போய்விடும். கண்ம வினைகள் என்ன, கண்மம் என்றால் என்ன என்றால் கர்மம்தான் கண்மம். நாம் இதற்கு முந்தைய பிறவிகளில் எல்லாம் செய்த நல்வினையின் காரணமாக அடைகின்ற இன்பமும் தீவினையின் காரணமாக அடைகின்ற துன்பமுமே அந்த கண்ம வினைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதான் கண்ம மலம், இரண்டாவது மலம். மூன்றாவது மாயை. இந்த உலகியல் இன்பங்களில் ஆசைப்பட்டு நாம் நம்முடைய மனதை பறிகொடுப்பதுதான் மாயை என்று சொல்லப்படுகிறது. இதான் மும்மலங்கள். இந்த மும்மலங்கள் நீங்க பெற்றவர்கள் சிவனருட் செல்வர்களாக மாறிவிடுவார்கள். மும்மலங்களும் நீங்க பெற்றவர்கள் சிவனருட் செல்வர்கள். அப்போ இந்த மும்மலங்களினுடைய தன்மையின் அடிப்படையில் மனிதர்களை எத்தனை வகைகளாக திருமூல தெய்வம் வகைப்படுத்துகிறார் என்பதற்கு ஒரு பாடல். அந்த பாடலை பார்ப்போமா? விஞ்ஞானத்தார்க்கு ஆணவமே மிகுதனு, விஞ்ஞானத்தார்க்கு ஆணவமே மிகுதனு, எய்ஞானத்தார்க்கு தனு மாயை தானென்ப, எய்ஞானத்தார்க்கு தனு மாயை தானென்ப, அஞ்ஞானத்தோர்க்கு கண்மம் தனுவாகும், மெய்ஞானத்தோர்க்கு சிவதனு மேவுமே. கடைசி வரியைத்தான் பார்க்கணும். மெய்ஞானத்தாருக்கு சிவதனு மேவுமே. தனு என்றால் உடல். மெய்ஞானத்தார்கள் என்றால் என்ன? இந்த ஆணவம், கண்மம், மாயை மும்மலங்களும் நீங்க பெற்ற சிவனருட் செல்வர்கள் தான் ஞானிகள். அப்ப மெய்ஞானத்தாருக்கு சிவன் தனு மேவுமே என்றால் என்ன? மெய்ஞானத்தாருக்கு இந்த ஆணவம், கண்மம், மாயை நீங்க பெற்று அன்புமயமாய் இருப்பவர்களுக்கு மெய்ஞானத்தாருக்கு சிவதனு மேவுமே. அவங்க உடம்பே சிவமாக மாறிவிடும். அதான் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. புரிகிறதா? முதல்ல ஆணவம், கண்மம், மாயை இந்த மும்மலங்களும் நீங்க பெற்று அன்புவயமற்றவர்களாகவும் அருள்வயப்பட்டவர்களாகவும் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய உடம்பே அருள் உடம்பாக மாறிவிடும். பொன்போல் ஒளிரக்கூடியதாக மாறிவிடும். இறுதியில் வள்ளலாரை போல சிவனிடம் சென்று சேர்ந்துவிடும். ஜோதி வடிவில் ஒன்றாக கலந்துவிடும். அப்ப இவங்க தான் எல்லாத்துக்கும் மேலான வகை. 4வது வகை அருள் உடம்பு பெற்றவர்கள். முதல் வகை என்ன?
விஞ்ஞானத்தாருக்கு ஆணவமே மிகுதனு, விஞ்ஞானத்தாருக்கு ஆணவமே மிகுதனு. விஞ்ஞான கலர் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்கள் ஆணவம் வயப்பட்டவர்கள். ஆணவம் ஒரே ஒரு மும்மலங்கள்ல ஒரே ஒரு மலம் மட்டும்தான் இருக்கும். ஆணவ மலம் மட்டுமே உடையவர்கள் விஞ்ஞான கலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். மற்ற இரண்டு மலங்களிலிருந்து விடுபட்டவர்கள் கர்ம வினைகள் கண்ம வினைகளிலிருந்து விடுபட்டவர்கள். ஏனென்றால் முற்பிறவியில் நல்வினையை ஆற்றி தாம் தூய்க்க வேண்டிய தீவினை பயன் இல்லாமல் போனவர்கள் கண்ம வினை அற்றவர்கள், ஆசை அற்றவர்கள், அதான் மாயையற்றவர்கள். ஆனால் ஒன்னே ஒன்று அவர்களை பிடித்து ஆட்கொண்டிருக்கும் அவர்களுடைய சூக்கும உடம்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது என்ன விஞ்ஞான கலருக்கு என்றால் ஆணவம். என்னால் எதையும் முடியும். இறையருள் செல்வர்களில் சிலர் இந்த ஆணவ வயப்பட்டு இருப்பார்கள். அந்த ஆணவ மலம் போவதற்காக அவர்கள் மீண்டும் பிறக்க வைக்கப்படுவார்கள். பிறகு எல்லாம் சிவமே என்று உணர்ந்த பிறகு அவர்கள் மெய்ஞானியாக மாறிவிடுவார்கள். அதான் மனிதருள் முதல் வகை ஆணவம் மலம் மட்டுமே உடைய விஞ்ஞான கலர். அடுத்து எய்ஞானத்தாருக்கு தனுமாயை தானென்ப. எய்ஞானத்தார்களுக்கு அது இல்லாத பிரளய கலர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, பிரலா கலர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எய்ஞானத்தாருக்கு தனுமாயை தானென்ப. அவர்கள் மாயை வயப்பட்டவர்கள், ஆசை வயப்பட்டவர்கள், ஆசை வயப்பட்டவர்கள். ஆசை வயப்பட்டாலே என்னாகும்? கர்ம வினை சேர்ந்து வரக்கூடியது தானே இருக்கும். ஆணவம் வந்துடும் இல்லையா? அவர்கள்தான் இரண்டாம் வகையானவர்கள் பிரளய கலர். ஆணவமும் இருக்கும், அந்த மாயை என்ற ஆசையும் இருக்கும். அடுத்து மூன்றாவது வகையானவர்கள் அஞ்ஞானத்தோருக்கு கண்மம் தனுவாகும் சகலர் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் கர்ம வினையால் ஆளப்படக்கூடியவர்கள். அவர்களுடைய சூக்கும உடம்பு கர்ம வினையால் ஆளப்படும். கர்ம வினைன்னா என்ன? நல்வினையும் வரும், தீவினையும் வரும். அப்ப தீவினையின் காரணமாக மாயை வந்துவிடும். அப்ப தீவினையின் காரணமாக ஆணவம் வந்துவிடும். ஆக மூன்று மலங்களும் உடையவர்கள் தான் சகலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்று மலங்களின் காரணமாக ஆட்டி வைக்கப்படுபவர்கள். இந்த ஆணவம், கண்மம், மாயை மூன்றுமே சூக்ம உடலாக உள்ளவர்கள் சகலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆணவம், மாயை இரண்டினாலும் ஆட்படக்கூடியவர்கள். அந்த ஆணவம், மாயை இரண்டுமே சூக்ம உடலாக இருந்து ஆட்டி வைக்கப்படக்கூடியவர்கள் பிரளய கலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிரலா கலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒரே ஒரு மலம் மட்டுமே உடையவர்கள் விஞ்ஞான கலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆணவம் மட்டுமே உடையவர்கள் விஞ்ஞான கலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். மெய்ஞானி என்பவர்கள் யார்? இந்த மூன்று மலங்களுமே நீங்கப்பட்டவர்கள். ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்று மலங்களுமே நீங்கப்பட்டவர்கள் மெய்ஞானிகள், சிவனருட் செல்வர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த சிவனருட் செல்வர்களுடைய உடலே அருள் உடம்பாக இருக்கும். வள்ளலாருக்கு இருந்ததை போல, காஞ்சி பெரியவருக்கு இருந்ததை போல வள்ளலாருடைய உடம்பே அருள் உடம்பு. அந்த அருள் உடம்பை அவர் ஒளி உடம்பாக மாற்றி ஒளியாகவே இறைவனில் கலந்து விட்டார். ஏனால் அவருக்கு ஆணவம் இல்லை, தீவினை பயன்கள் இல்லை, ஆசை இல்லை. உலக உயிரினங்களில் இடத்தெல்லாம் அன்பு கொண்டிருந்தார். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அருள் உடம்பாக ஒளி உடம்பாக இருந்ததற்கு நம்முடைய காலத்திற்கு மிக அருகில் வாழ்ந்த வள்ளலாரே உதாரணம். ஆக மனிதரில் இத்தனை வகைகளா? அந்த மும்மலங்களினுடைய அடிப்படையில் மனிதர்களை இத்தனை வகைகளாக திருமூல தெய்வம் வகைப்படுத்துகிறார். விஞ்ஞான கலர் ஆணவம் மட்டுமே உடையவர்கள், பிரலாகலர் ஆணவம் மாயை உடையவர்கள், சகலர் ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்று மலங்களினாலும் ஆட்படக்கூடியவர்கள்,
மெய்ஞானிகள் ஆணவம், கண்மம், மாயை இந்த 3 மலங்களுமே அற்றுப்போனவர்கள். நாமும் இந்த 3 மாயையையும் இல்லாதவர்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. நான் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டால் ஆணவம் போய்விடும். ஆணவமற்று வாழுங்கள். இந்த பிறவியில் நல்வினையை ஆற்றுங்கள். கர்ம வினைகள் சேராது. எல்லா உயிரினங்களுக்கும் உதவி செய்யுங்கள். கொல்லாமையோடு இருங்கள். எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது. தன் ஊன் பிற்கற்கு தான் பிரிதன்றின் ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று வள்ளுவர் கூறுகிறார். அந்தனர் என்போர் அறவோர் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலார் என்று சொல்கிறார். எந்த உயிரினங்களிலிருந்தும் இரத்தம் சிந்தாமல் பார்த்துக் கொள்பவனே உண்மையான ஞானி வள்ளுவர் சொல்கிறார். அந்த மாதிரி அன்புடையவராக வாழ வேண்டும். தீவினைகள் சேராதவாறு வாழ வேண்டும். ஆசை இல்லாதவாறு வாழ வேண்டும். தேவைக்கு உழைப்பது தவறில்லை. தேவைக்கு அதிகமாக ஆசைப்பட்டு போராடுவதுதான் பேராசை. அதான் மாயை. அப்ப அந்த ஆணவம், கண்மம், மாயை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மெய்ஞானியாக மாற முயற்சி செய்யுங்கள் என்பதுதான் இந்த பாடல். அற்புதமான பாடல் தானே. விஞ்ஞானத்தார்க்கு ஆணவமே மிகுதனு, விஞ்ஞானத்தார்க்கு தனுமாயை தானன்ப, அஞ்ஞானத்தோர்க்கு கண்மம் தனுவாகும், மெய்ஞானத்தோர்க்கு சிவதனு மேவுமே. மெய்ஞானத்தார்க்கு சிவதனு மேவுமே, அதான் முக்கியமானது. மெய்ஞானம் உடையவர்களாக மாற வேண்டும். நம்மளுடைய உடம்பு அன்பு வயப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாமும் அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கலாம். அருள் உடம்பு உடையவர்களாக இருக்கலாம். ஒளித்தன்மை உடையவர்களாக மாறி ஒளி உடம்புடனே இறைவனிடம் வள்ளலார் சேர்ந்ததை போல் சேரலாம். அதான் இந்த பாடல். விஞ்ஞானத்தார்க்கு ஆணவமே மிகுதனு, விஞ்ஞானத்தோர்க்கு தனுமாயை தானென்ப, அஞ்ஞானத்தோர்க்கு கண்மம் தனுவாகும், மெய்ஞானத்தோர்க்கு சிவதனு மேவுமே. இது உடலில் 8ஆம் தந்திரத்தில் உடலில் பஞ்சபேதம் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய 16வது பாடல். சில புத்தகங்களில் 17வது பாடல் என்று போட்டிருக்கலாம். அப்ப மற்றொரு திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.